மாதிரி இவ்வளோ படம் நடிச்சதுல ஐயா படம் ஐயா ஐயால சூப்பராக நடிச்சுக்கிறேன். பக்காவா காமெடி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த படம் முழுக்க நான் சொன்னேன், தயவுசெய்து நாளைக்கு பாரு, தந்தி பேப்பரில் பாரு. இந்த கதையோட சுருக்கம் போட்டு கஞ்சா போட்டு தான் 1994 பெரிய வெள்ளப்பெருக்கு மதுரை மாவட்டம் வைகை டேம் ஊரில் தண்ணி போட்டு 34 மாவட்டம் வயது சேதமாயிடுச்சு. அந்த இடத்துல பெரிய இன்னைக்கு தேனி கும்மினி இந்த பக்கம் போனீங்கன்னா மேக்சிமம் கஞ்சாலாம் நிறைய பயிர் தான் இது. அதை தான் அதை அப்படி படமாக மாறும். ஏன் பிதா மகனில் காட்டலையா? கழுத மேலாம் விஷயத்துக்கு போலையா? அதுதான் கதை. 1994 நடந்த சம்பவம். அந்த மையமாக கொண்டு மாமன் மச்சான்ற சென்டிமெண்ட் கொண்டு வந்தான். ஒன்றாச்சு. இந்த படம் வருத்தப்படாத வாலிசா அது வேற மாதிரி இருந்தாலும் இது வித்தியாசமாக இருக்குது. உண்மையாக நடந்த சம்பவம் தான். உண்மையில் அந்த ஊர் மக்களை வாழ வைக்கணும், என்ன வேணால் பண்ணுவாங்க. அது இந்த தொழில் பண்ணுறாங்க. நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம டேம் நல்லா இருக்கணும், மீன் பிடிக்கணும், அடையாள அட்டை கொடுக்கணும்னா இந்த தொழில் செஞ்சு தான் அந்த ஊர் மக்கள் காப்பாற்றுறாங்க. அது 2 பேர் தான் மாமன் மச்சான். ஒன்று சரத்குமார், ஒன்று சண்முகப்பாண்டி. இதுதாங்க கதை. வெரி சிம்பிள் இருந்தாலும் கதை வெயிட்டு தான். இருந்தாலும் கிளைமேக்ஸில் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கிலே பாருங்கள் கிளாப்ஸை ஆடியன்ஸ் கிட்ட. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். இன்னைக்கு அந்த பாட்டு யாரோ யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த நடிகரை யூஸ் பண்ணுறாங்க புரியுதா சார்? சரத்குமாருக்கும் அந்த என்ட்ரி இருக்குது, சரத்குமாருக்கும் அது என்ட்ரி இருக்குதுப்பா. பல நடிகரும் அந்த பாட்டை யூஸ் பண்ணுறாங்க. படம் உண்மையிலே தரமாக இருக்குது.